Question number 5. An advertisement board is in the form of an isosceles triangle with perimeter 36 meter and each of the equal sides are 13 meter. Find the cost of painting it at rupees 17.50 per square meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு இரு சமபக்க முக்கோண வடிவிலுள்ள ஒரு விளம்பர பலகையின் சுற்றளவு 36 மீட்டர், அதாவது பெரிமீட்டர், மற்றும் அதன் ஒவ்வொரு சமபக்கத்தின் நீளம் 13 மீட்டர் ஆகும். அதற்கு வர்ணம் பூச ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 17.50 வீதம் ஆகும் செலவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். இதுதான் ஒரு விளம்பர பலகைனா இதோட சுற்றளவு வந்து இது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். ஸோ அப்படின்னா பெரிமீட்டரோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருந்தாங்க, 36ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட சைடு என்னென்னு கொடுத்துருந்தாங்க, 13 கொடுத்துருந்தாங்க. ஸோ 13 + 13 இன்னொரு சைடு நமக்கு தெரியாது. ஸோ அதை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா இது ரெண்டே ஆட் பண்ணால் 26 + எக்ஸ்ன்னு எனக்கு கிடைக்குமா? ஸோ 36 - 26னா 10 எக்ஸோட வேல்யூ 10ன்னு கிடச்சிச்சு. ஸோ A = 10, B = 13, C = 13. ஸோ S = A + B + C / 2 அப்படின்னு போட்டால் 36 / 2 18 எனக்கு கிடச்சிச்சு எஸ் வேல்யூ. ஸோ ஏரியாக்குரிய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். √18 × 18 - 10 × 18 - 13 × 18 - 13. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 8, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 5, இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 5 × 18 ரூட் ஆஃபில். ஸோ ரூட் இன்ட்டு ரூட் ஆஃப் 144 × 25. 144னா 12 × 12, 25னா 5 × 5. ஸோ இதுலேருந்து 12 வெளியில் எழுந்துருமா, இதுலேருந்து 5 வேல்யூ எழுந்துரும். 12 × 5 60. ஸோ 60 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது தான் நமக்கு தேவையான ஏரியா. புரிஞ்சுதுங்களா? ஸோ பெயிண்டிங்க்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 17.50 ரூபாய் ஆகும்னு சொன்னால் மொத்தமாக 60 மீட்டர் ஸ்கொயர்டு ஏரியாவுக்கு எவ்வளோ ஆகும்? ஸோ 17.50 × 60 ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 1050 rupees வந்து மொத்தமாக அதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து 1050 rupees. இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். இதுதான் ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?